ஹாய், வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் இதாங்க. இப்போ சட்னி பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு மல்லி, மிளகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணால் சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு ஆட் பண்ணோம்னா சட்னி வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் நமக்கு டைஜஸ்ட் ஆயிரும். அதுக்கோசரம் பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு காலையில் அவசரத்தில் உரிக்க முடியலன்ட்டு நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நான் நிலக்கடலையை வறுக்கிறதுக்கு வச்சுட்டேங்க. ஒரு 1/2 கப்பு நிலக்கடலை போட்டு வறுக்கிறேன். ஸோ வறுத்ததுக்கப்புறம் தோல் நீக்கிக்கலாம், இல்லைன்னா சட்னி கசக்குங்க. வெங்காயம் சைட் பை சைட் வணங்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேங்க. புளிப்புக்காக தக்காளி ஆட் பண்ணலாம், நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஆட் பண்ணி 2 ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு பொடி இட்லி பண்ணுறக்குங்க. வடை சட்டியில் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ வெங்காயம் நல்லா செவந்து நிறம் மாதிரி வர வரைக்கும் வணக்கணுங்க. அப்போ தான் பொடி இட்லிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றப்ப. இப்போ இட்லி ரெடி பண்ணி அதையும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பொடி இட்லிக்கு இட்லி பொடியில் உப்பு இருக்கும், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி பொடி இட்லி இறக்குனா போதும். இதான் சிம்பிள் அண்ட் ஈஸி பொடி இட்லி நான் பண்ணுறது. ஸோ இதாங்க எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.